ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அமீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா பச்சை பட்டாணி கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி காஞ்ச பச்சை பட்டாணி இருக்கு இல்லைங்களா, அதை ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்திருக்கேங்க. ஒரு 1/4 கிலோ அளவில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை ப்ரெஷர் குக்கரில் தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இப்போ ப்ரெஷர் குக்கரில் நம்ம ஒரு 100 ml ஆயில் சேர்த்துக்கலாங்க. இப்போ அந்த பிரியாணி ஸ்பைசஸ் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். கல்பாசி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது எல்லாமே கொஞ்சோண்டு சோம்பு, இது எல்லாமே சேர்த்துக்கோங்க. இப்போ அது லைட்டாக ஹீட் ஆனதும் நம்ம 3 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம், அதையுமே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது வெங்காயம் வதங்குற அளவுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை சேர்த்து இது எல்லாமே நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதையுமே பச்சை வடை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க. 3 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி நான் மிக்ஸி ஜாரில் பல்ஸில் விட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதையுமே இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் அப்படியே கட் பண்ணி சேர்க்குறதுனாலும் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் பல்ஸில் விட்டு கிரேவி திக்காக வரணுங்கிறதுக்காக எடுத்துகிட்டு சேர்த்துருக்கேங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம காஞ்ச அதாவது தனி மிளகாய் தூள் இருக்கு இல்லைங்களா, அது 1 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறாங்க. இது எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் ஆயிலில் ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா பட்டாணி, அதையுமே சேர்த்து இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பட்டாணியை இந்த ஸ்டேஜில் சேர்த்து பட்டாணியும் அந்த மசாலாக்களும் பிடிக்கிற மாதிரி நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1/4 கப்பு தேங்காய் நம்ம எடுத்திருக்கோம். அதையுமே ஒரு கொஞ்சோண்டு ஒரு 10 கிராம் அளவுக்கு பட்டாணி எடுத்திருக்கேங்க, பச்சை பட்டாணி ஊற வச்சது. அதையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நான் இந்த பச்சை பட்டாணி கொஞ்சமும் தேங்காயும் இது 2 மட்டும் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதையுமே இது கூட இந்த ஸ்டேஜில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு, உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகாய், உங்களுக்கு காரம் வேணும்னா அந்த ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறோம், வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம இதை 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ விசில் போட்டு விட்டுடலாம். ஒரு 3லேருந்து 4 விசில் பட்டாணி வேகிற அளவுக்கு நம்ம விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாங்க. பார்த்திங்கன்னா பாருங்கள், எந்த அளவுக்கு கிரேவி கெட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பட்டாணியும் நல்லா வெந்து வந்துருச்சு, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சைடிஷ்ஷாக இருக்கும். எதோடுனாலும் சாப்பிட்லாம், அதோட சாப்பாட்டோடவும் தொட்டு சாப்பிட்லாம், நல்லா தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.